வணக்கம். பிப்ரவரி 13ஆம் தேதி டெல்லி உயர்நீதிமன்றம் வழங்கிய ஒரு தீர்ப்பு இளையராஜா ரசிகர்களை அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கின்றது. அதாவது சரிகம ஆடியோ லேவலில் இருக்கின்ற 134 திரைப்பட பாடல்களை இளையராஜா பயன்படுத்துவது தடை என்ற ஒரு உத்தரவை பிறப்பித்திருக்கின்றது. உண்மையில் இந்த தடை என்பது ஒரு பகுதி அளவான தடை தான். ஏனெனில் இளையராஜா என்ற மாபெரும் கலைஞனை எந்த ஒரு சக்தியாலும் நிறுத்த முடியாது, தடை செய்ய முடியாது. ரசிகர்களுக்கு இருக்கின்ற குழப்பம் என்னவென்று சொன்னால், இந்த 134 திரைப்படங்களும் என்னவாக இருக்கும், என்ன பாடல்களாக இருக்கும், நாங்கள் அடிக்கடி கேட்கின்ற பாடல்களா அல்லது இளையராஜாவின் லைவ் ஸ்டேஜில் அடிக்கடி அவர் பாடுகின்ற பாடல்களாக இருக்குமா, இனி அவற்றை நாங்கள் கேட்க முடியாதா என்ற பல கேள்விகள் இளையராஜா ரசிகர்களுக்கு எழுந்திருக்கும். இந்த அனைத்து கேள்விகளுக்கும் முடியுமான அளவு ஒரு பதிலை வழங்குவதற்காகத்தான் இந்த ஒரு காணொலி. தொடர்ந்து இணைந்திருங்கள், முழுமையான வீடியோவை பாருங்கள். இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ். என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு மிக மிக நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள். ஓகே, இசைஞானி இளையராஜாவினுடைய இந்த பாடல்கள் காப்பிரைட்ஸ் விவரமாக சுருக்கமாக பேச போனால், அதாவது சினிமாவினுடைய அந்த வளர்ச்சி காலம் இருக்கின்றது தானே, 1970கள் 80கள் இந்த கால பகுதிகளில் பல துறைகளை சார்ந்த நிறுவனங்கள் இந்த சினிமாவோடு கைகோர்த்துக் கொள்கின்றன. அந்த வகையில் இந்த ஆடியோ நிறுவனங்களும் ஒன்று. ஒரு குறிக்கப்பட்ட திரைப்படத்தின் தயாரிப்பாளர் அந்த திரைப்படத்தினுடைய பாடல்களுக்கான உரிமையை அல்லது விநியோகம் செய்வதற்கான உரிமையை ஒரு குறிக்கப்பட்ட ஆடியோ நிறுவனத்துக்கு வழங்குகின்றார். அந்த ஆடியோ நிறுவனம் அந்த கால பகுதியை பொறுத்தளவில் கேசட்களாக வெளியிடும், பாடல் புத்தகங்களாக வெளியிடும். அதற்கு பின்னாண்டு சிடி, டிவிடி, தற்பொழுது இருக்கின்ற டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் யூடியூப் அண்ட் ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் ஸ்பாட்டிஃபை, அமேசான் போன்ற அனைத்திலுமே இந்த குறிக்கப்பட்ட ஆடியோ நிறுவனங்கள் தான் அந்த உரிமையை வகித்து வருகின்றன. ஓகே, இளையராஜனுடைய கேள்வி என்னவென்று சொன்னால், ப்ரொடியூசர் அந்த ஒரு உரிமையை ஆடியோ நிறுவனத்துக்கு வழங்கி இருந்தாலும் உண்மையாகவே அந்த பாட்டை இயற்றி அல்லது கம்போஸ் பண்ணிய இசையமைப்பாளர் நான் தான். எனக்கும் அதற்கான உரிமைகள் இருக்கின்றன. அனைத்து அந்த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம் ஸ்ட்ரீம் லைன்ஸ்ல அந்த குறிக்கப்பட்ட நிறுவனங்கள் பயன்படுத்துகின்ற பாடல்களுடைய ராயல்டி என்பது தனக்கும் வழங்கப்பட வேண்டும் என்பது தான் இளையராஜாவினுடைய ஒரு வாதமாக இருந்தது. இது அதாவது சுமார் 10 ஆண்டுகளுக்கு மேல், அதாவது 2010 இருந்து இருக்கின்ற ஒரு விபரம் தான். இதில் எக்கோ ஏஜிஏ நிறுவனத்திற்கு எதிராக இளையராஜா வழக்கு பதிவு செய்திருந்தார். அதோடு சோனி நிறுவனத்துக்கு எதிராகவும் வழக்கு பதிவு செய்திருந்தார். இந்த ஒரு சரிகம விடயத்தை பொறுத்தளவில்லை, சரிகம ஆடியோ நிறுவனத்தின் வழக்கை பொறுத்தளவில்லை, இது அண்மை காலமாக 2000 நினைக்கிறேன் கடந்த வருட இறுதியில் ஆரம்பித்ததுதான். இந்த சரிகம நிறுவனத்தினுடைய அதாவது ஆரம்பத்தில் இருந்த பெயர் என்னவென்று சொன்னால் கிராமபோன் கம்பெனி ஆஃப் இந்தியா. இந்த கிராமபோன் கம்பெனி ஆஃப் இந்தியா தான் இன்றைக்கு சரிகம என்ற பெயரோடு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. இதனுடைய தற்பொழுது இருக்கின்ற இதனுடைய சேர்மன் சஞ்சீவ் கோயங்கா. இவருக்கும் தற்பொழுது இளையராஜா தரப்பிற்கும் ஏற்பட்ட இந்த ஒரு வழக்கில் தான் டெல்லி உயர் நீதிமன்றம் சரிகம லேபிள்ஸில் இருக்கிற 134 திரைப்படத்தினுடைய பாடல்களை இளையராஜா பயன்படுத்துவது தவறு, அதாவது பயன்படுத்தக்கூடாது என்று அந்த தீர்ப்பினை வழங்கி இருக்கின்றது. ஆனால் எவ்வாறு பயன்படுத்துவது கூடாது என்ற ஒரு விடயம் இங்கே இருக்கின்றது, எவ்வாறு பயன்படுத்தலாம் இளையராஜா என்ற ஒரு விடயமும் இங்கே இருக்கின்றது. அதாவது இந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி சரிகம ஆடியோ லேபிளில் இருக்கின்ற 134 திரைப்படத்தினுடைய அந்த உரிமையையும் அந்த நிறுவனமானது அந்த திரைப்படங்களின் தயாரிப்பாளரிடமிருந்து இந்திய சட்டத்தின் கீழ் முறையாக பதிவு செய்திருக்கின்றது, பெற்றுக் கொண்டிருக்கின்றது. தொடர்ந்தும் அந்த திரைப்படத்தினுடைய உரிமை என்பது, அதாவது அந்த திரைப்படத்தின் பாடல்களுடைய உரிமை என்பது அந்த குறிப்பிட்ட சரிகம நிறுவனத்தையே சாரும். அந்த சரிகம நிறுவனமானது இதற்கு பிறகும் அந்த பாடல்களை யூடியூபிலோ ஸ்பாட்டிஃபைவிலோ போன்ற இதர தளங்களிலோ பயன்படுத்துவது என்பது அந்த கிடைக்கின்ற ராயல்டி என்பது அந்த நிறுவனத்தையே சார்மே தவிர இளையராஜாவிற்கு அந்த ராயல்டியில் பங்கு எதுவும் கிடையாது. இளையராஜாவிற்கு அந்த ராயல்டி பங்கு கிடைக்காது என்பது தான் நீதிமன்ற தீர்ப்பு. ஆனால் இந்த குறிக்கப்பட்ட 134 திரைப்படத்தினுடைய பாடல்களையும் இளையராஜா இனி பயன்படுத்த மாட்டாரா, அவரது இசை நிகழ்ச்சிகளில் இனி ஒலிக்காதா என்று கேட்டால் நிச்சயமாக அவ்வாறு எதுவும் இல்லை. பயன்படுத்தலாம். எவ்வாறு என்று கேட்டால், அதாவது இந்த பாடல்களுடைய உரிமை என்பது தயாரிப்பாளர் மூலமாக நிறுவனத்திற்கு விற்கப்பட்ட பிறகு அதை ஒரு சிடியாகவோ கேசட்டாகவோ அல்லது யூடியூப் வழியாகவோ மக்களை கொண்டு சேர்க்கின்ற அந்த ஒரு
அந்த ஒரு மீடியேட்டிங் நிகழ்வு என்பது அந்த நிறுவனத்தை சார்கின்ற அதே நேரம் இந்த அதாவது அந்த பாடல்களுக்கான இசையமைத்த உரிமை என்பது அந்த இசையமைப்பாளரை தான் சாரும். சோ அந்த இசையமைப்பாளர் அதாவது இந்த விடயத்தை பொறுத்த அளவில் இளையராஜா எந்த ஒரு இசை நிகழ்ச்சிகளிலும் தன்னுடைய இனி வருகின்ற காலங்களிலும் இந்த 134 திரைப்படத்தினுடைய பாடல்களையும் ஷோவில் பயன்படுத்திக் கொள்ளலாம். அதில் எந்த சட்ட ரீதியான சிக்கலும் வரப்போவது இல்லை. உதாரணமாக கூறுகின்றேன், எண்ணினிய பொன்னிலாவே பாடல் மூடுபனி திரைப்படம். இந்த மூடுபனி திரைப்படத்தினுடைய ஆடியோ உரிமமானது சரிகமவின் கீழ் தான் தற்பொழுதும் இருக்கின்றது. ஆனால் எண்ணினிய பொன்னிலாவே நாளை ஒரு இசை நிகழ்ச்சியிலும் இளையராஜா பயன்படுத்துவது இளையராஜாவால் அந்த உரிமை இருக்கின்றது. ஏன்னா அந்த எண்ணினிய பொன்னிலாவே அதிகமாக மேடைகளில் ஒலிக்கின்ற பாடல். அதற்கு இந்த ஆடியோ நிறுவனமோ அல்லது நீதிமன்றமோ சட்டமோ எந்த ஒரு தடையையும் போட முடியாது. இவ்வாறு பல பாடல்கள் இருக்கின்றன, பல திரைப்படங்கள் இருக்கின்றன. முடியுமான அளவு சிலவற்றை நான் உங்களுக்காக தொகுத்து தருகின்றேன். அதாவது சரிகமா லேபிளில் இருக்கின்ற இந்த 134 திரைப்படங்களை நிவைதான் என வரிசைப்படுத்தி எந்த ஒரு அபிஷியல் சைட்டிலும் இல்லை. அதனால் இந்த சரிகம நிறுவனத்தின் அபிஷியல் யூடியூப் பேஜிற்கு சென்று அதிலிருந்து சில திரைப்படங்களையும் பாடல்களையும் தொகுத்து எடுத்து உங்களுக்காக தருகின்றேன். நிழல்கள் இது ஒரு பொன்மாலை பொழுது, மடை திறந்து பாடல், மூடுபனி எண்ணினிய பொன்னிலாவே, ராஜபார்வை, அந்திமலை பொழிகின்றது, கிழக்கே போகும் ரயில், மாஞ்சோலை கிளிதானோ, பூவரசம் பூ பூத்தாச்சி பாடல், நிறம் மாறாத பூக்கள், 1000 மலர்களே மலருங்கள், ரோசாப்பூர் அவிக்கைக்காரி, என்னொல்லில் ஏதோ உச்சி வகுந்தெடுத்த பாடல், முள்ளு மலரும், செந்தாளம் பூவில் மற்றும் ராமன் ஆண்டாளம் என்ற பாடல், மீண்டும் கோகிலா, சின்னஞ்சிறு வயதில் பாடல், பூந்தளிர், வா பொன்மையிலே பாடல், போனாரு கல்விக்குறி, விழியிலே விழுந்தது உயிரிலே கலந்தது பாடல், தியாகம், வசந்த கால கோலங்கள், வானில் தெரியும் ஜாலங்கள் என்ற பாடல், நல்லதொரு குடும்பம், சிந்து நதி கரையோரம், அந்தி நேரம் என் தேவன் காத்திருந்தான் பாடல், சிட்டுக்குருவி, என் கண்மணி என் காதலி பாடல், முதல் இரவு, மஞ்சள் நிலாவுக்கு இன்று ஒரே சுகம், ஜெயச்சந்திரன் சுஷிலா பாடிய பாடல், நான் வாழ வைப்பை திரைப்படத்திலிருந்து எந்த பொன் வண்ணமே அன்பு பூவண்ணமே பாடல், அகல் விளக்கு திரைப்படத்திலிருந்து ஏதோ நினைவுகள் கனவுகள் மனதிலே மலருதே என்ற பாடல், மிக அருமையான பாடல். எல்லாமே என்ற ஆசாதான் எங்களுடைய எல்லாருடைய ஃபேவரைட், ஒரு சந்தன காட்டுக்குள்ளே என்ற பாடல், கட்டுமரக்காரன், வெற்றி வெற்றி என்று சொல்லும் கோயில் மணி, அவள் அப்படித்தான், உறவுகள் தொடர்கதை மற்றும் உலகநாயன் பாடிய பன்னீர் புஷ்பங்களே பாடல், தீபம், பூவிலி வாசலில் யாரடி வந்தது கிளியே, கழுகு, பொன்னோவியம் கண்டேன் அம்மா அந்த பாடல், ஒரு பூவனத்தில் என்ற பாடல், பத்ரகாளி, கண்ணன் ஒரு கை குழந்தை என்ற பாடல், தர்மயுத்தம் திரைப்படத்தில் ஆகாய கங்கை என்ற பாடல், கல்யாணராமன், காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன், தூரல் நின்று போச்சு, பூபாலம் இசைக்கும் பூமகள் ஊர்வலம், தங்க சிங்கிளி மின்னும் பைங்கிளி, கல்லுக்குள்ளீரம் திரைப்படத்தில் சிறு பொன்மணி. இவ்வாறு சில திரைப்படங்களையும் சில திரைப்படத்தினுடைய பாடல்களையும் என்னால் வரிசைப்படுத்த முடிந்தது. அது இவைதான் என்னால் தொகுத்து வழங்க முடிந்த பாடல்கள். இந்த காணொலியினுடைய ஒரு முடிவை பொறுத்தவரை என்னவென்று சொன்னால், எந்த சட்டத்தாலும் இளையராஜாவினுடைய இசையினை தடுக்கவோ தடை போடவோ முடியாது. இசைஞானியினுடைய பாடல்கள் அவர்களுடைய ரசிகர்களான தமிழ் மக்களுடைய உணர்வுகளிலே கலந்தது. அது அவரே எந்த ஒரு மேடையிலும் இனி இந்த ஒரு குறிப்பிட்ட 334 திரைப்படங்களின் பாடல்களை பாடாவிட்டாலுமோ ஒழிக்காவிட்டாலுமோ நாங்கள் அதை மறக்கவே மாட்டோம். நாம் தமிழர்கள் அதை அசை போட்டு கொண்டு தான் இருப்போம். காலம் உள்ளவரை இளையராஜாவினுடைய பாடல்கள் எங்களோடு வாழ்ந்து கொண்டே தான் இருக்கும். சந்திக்கின்றேன் இன்னும் ஒரு பதிவில். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். நன்றி.